அப்படிங்களா? அதனால நான் ஒத்தி மாத்திரம் யோசிச்சா போடுதுங்கிறீங்களா? ஆர்எஸ்எஸின் ஆணவம். உதாரணத்துக்கு இந்துத்துவத்தின் இலக்காரம். இல்ல நான் யார் சொன்னதுக்கெல்லாமோ நான் பதில் கொடுக்க மாட்டேங்க. தயவு பண்ணி. பாஜகவின் பதவி திமிர். இருங்க, அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க நீங்க. பார்ப்பனியத்தின் பாசிசம். ஒரு நிமிஷம் இருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அவர் சொல்ற கருத்துக்கு நான் ஒத்துக்கணுங்கிறீங்களா? தமிழ் மக்களை கிள்ளுக்கிரையாக நினைக்கும் மேட்டிமைத்தனம். தேச விரோத சக்தினா நாட்டு கொடி எரிக்கிறவன் தேச விரோதம் இல்லீங்களா? நீங்க அது இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஜல்லிக்கட்டுக்காக போராடுபவர்களை தேச விரோதிகளாக்கும் நரித்தனம். நான் உங்களுக்கு சொல்றேன்ல, கேஸ் இல்லைன்னா பிறகு அதுக்கப்புறம் என்னங்க டிஸ்கஷன்? இவர்தான் மோடியின் அமைச்சரவையில் இருக்கும் நிர்மலா சீதாராமன். அப்படிங்களா? நான் கேட்டு சொல்றேன். இல்ல நான் கேட்டு சொல்றேன். அடிச்சாங்க, தடியால அடிச்சாங்க. தொரடின்னு நான் தொரக்கல பயந்துக்கணும். தேச விரோத சக்திகள் வந்ததுன்றதுல ஒரு டவுட் இல்லைங்க. இப்பொழுதாவது கவனித்தீரா? இல்லன்னா அறவழியில நடந்துட்டு இருந்த போராட்டம் எப்படி அது திசை மாறிது? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர், ராஜகுலோ துந்துவை விட்டு விட்டாரையா? தேச விரோத சக்தினா நாட்டு கொடியை எரிக்கிறவன் தேச விரோதம் இல்லீங்களா? நீங்க அது இல்லைன்னு சொல்லுவீங்களா? நேஷனல் பிளாக வந்து கிழிச்சாங்க இவங்க எல்லாம் போலீஸா? நேஷனல் பிளாக கிழிச்சாங்க. இல்லைங்க, நாங்க அப்படியெல்லாம் குறிப்பிட்டேன்னு சொல்ல, அங்க யார சக்திகள் வந்தாங்களோ அதை பாக்குறதுக்கான